இப்போ திதிசூன்யம் பற்றிய சில கருத்துக்களை பார்ப்போம். திதிசூன்யம் என்பது ஜோதிடத்தில் மிக மிக முக்கியமானதாகும். அதாவது நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பரில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து மார்க்ஸ் போட்டிருப்பாங்க. 10 மார்க்கு 20 மார்க்கு இந்த மாதிரி. திதிசூன்யத்துக்கு ஜஸ்ட் 3 மார்க்கு தான் நமக்கு ஜோதிடத்தில். ஆனாலும் அது ரொம்ப வலிமையாக வேலை செய்யுது. திதிசூன்யம் என்பது ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய கர்மாவை அடுத்தடுத்த பிறவிகளுக்கு நம்ம கர்மாவை எடுத்து செல்லக்கூடிய முக்கிய காரணமாக இருப்பதே திதிசூன்யம் தான். இப்பிறவியில் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் சேகரித்து அதற்கு தகுந்தாப்புல நம்முடைய தண்டனைகளை கொடுக்கக்கூடிய வீடுகள் திதிசூன்ய பாவகங்கள் தான். ஒவ்வொரு திதிக்கும் 2 திதிசூன்ய வீடுகள் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் திதிசூன்யம் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவானும் பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கு கேது பகவானும் திதிசூன்ய அதிபதிகள். இவர்களைத்தான் அவர்கள் வந்து அந்த திதியில் பிறந்தவர்கள் வந்து வழிபட வேண்டும். அது வந்து அந்த கேது நின்ற வீடு பௌர்ணமி பிறந்தவர்களும், ராகு நின்ற வீடு வந்து அமாவாசையில் பிறந்தவர்களுக்கும் திதிசூன்யமாச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும், இந்த திதிசூன்யத்தை கண்டிப்பாக காட்டும்.